Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற next question, print all devices of n. Okay, so first என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் நமக்கு ஒரு இன்புட் கொடுக்க போறாங்க. அந்த இன்புட்டோட டிவைசஸ் எல்லாத்தையும் print பண்ண போறோம். இங்க நமக்கு first கொடுத்துருக்க இன்புட் என்ன அப்படின்னா 12. So 12 ஓட டிவைசஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 6, 12. So 12 ஓட டிவைசஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம், அதனால நம்ம என்ன print பண்ணணும், இந்த டிவைசஸை print பண்ணணும். நெக்ஸ்ட் இன்புட் 25. 25 ஓட டிவைசஸ் என்ன 1, 5, 25. இந்த ரீசன்னால நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் 1, 5, 25. இதுதான் அவுட்புட். இது எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல அப்ரோச் பண்றதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆல் டிவைசஸை பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த டிவைசஸ்க்கான ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணிடலாம். 12 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த 12ஓட டிவைசர்ஸ் கண்டிப்பா எந்த நம்பர்ல இருந்து எந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த டிவைசர்ஸ் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கதா சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த டிவைசஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 12 வரைக்கும் தான் டிவைசஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ 25 கொடுக்குறாங்க அப்படின்னா 25ஓட டிவைசர்ஸ் 1ல இருந்து 25 வரைக்கும் தான் இருக்கும். எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைசஸ் நம்ம சொல்றோம்? டிவைசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஸோ டிவைசஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறோம். இப்போ 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறோம். இந்த 12 அப்படிங்கிற நம்பரை 1ல இருந்து 12 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி செக் பண்ண போறோம். இப்போ 1ஆல டிவைட் பண்ண எனக்கு என்ன ரிமைண்டர் வரும்? இந்த இடத்துல நமக்கு கோஷன் மேட்டர் கிடையாது, ரிமைண்டர் தான் மேட்டர். ரிமைண்டர் நமக்கு இங்க என்ன வரும்? ரிமைண்டர் 0. ஸோ அப்போ எப்போ எந்தெந்த நம்பரால டிவைட் பண்றப்போ ரிமைண்டர் 0வோ அதெல்லாம் இந்த நம்பரோட டிவைசர். 1க்கு ரிமைண்டர் 0வா? ஆமா. ஸோ 1 வரும் டிவைசர். நெக்ஸ்ட் 2க்கு ரிமைண்டர் 0வா? ஆமா. நெக்ஸ்ட் 3க்கு ரிமைண்டர்? ஆமா 0. நெக்ஸ்ட் 4க்கு ரிமைண்டர் 0. 5க்கு ரிமைண்டர் 5னா என்ன வரும்னு செக் பண்ணி பாருங்க. 5னு கொடுத்தீங்கன்னா கோஷன்ட் 2 சாரி கோஷன்ட் 2 ரிமைண்டரும் நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 5 ரிமைண்டருக்கு 0 வந்திருக்கா? இல்ல. இப்போ 5 வந்து 12ஓட டிவைசர் கிடையாது. நெக்ஸ்ட் 6 ஆமா. நெக்ஸ்ட் 7, 8, 9, 10, 11 எதுவுமே கிடையாது. ஸோ 12. அதே மாதிரி 25க்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 25க்கு 1, 5, 25. ஸோ அப்போ எப்படி நம்ம டிவைசஸ் ஃபைண்ட் பண்றோம்? இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் 12ஓட டிவைசர், 25ஓட டிவைசர். அப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபார் லூப் எழுத போறோம். இந்த ஃபார் லூப்ல எல்லா நம்பரும் இந்த ஃபார் லூப்போட ரேஞ்ச் என்னது? எதுல இருந்து எது வரைக்கும் இருக்க போகுது? ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு ரேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்? 1ல இருந்து n வரைக்கும். ஸோ i ஈக்குவல் டு 1, i less than or equal to n. ஏன்னா எனக்கு 12னு கொடுத்தா 12ம் ஒரு ரேஞ்சா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ i less than or is equal to 12, i plus plus. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ரிமைண்டர் 01 செக் பண்ணணும். ரிமைண்டர் எப்படி 01 செக் பண்ணலாம்? இஃப் ரிமைண்டருக்கு மாடுலஸ் ஆபரேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் n ரிமைண்டர் n மாடுலஸ் ஆஃப் i ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்? டைரக்டா பிரிண்ட் யாரை பிரிண்ட் பண்ணிடலாம்? அந்த ஐயை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ அவ்வளோதான். ஸோ ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க இதை நம்ம இப்போ கம்பைலர்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? சி பிளஸ் பிளஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜாவா சி பிளஸ் பிளஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு இன்டீஜர் வேணும். இன்ட் என். ஓகே சாரி, இன்ட் என். நெக்ஸ்ட் சி இன் யூசர் கிட்ட இருந்து என்ல இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபார் int i equal to 1, i less than n. less than n இல்ல, less than or is equal to n. ஏன்னா அந்த நம்பரும் ஒரு டிவைசர் தான். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ரிமைண்டர் செக் பண்ண போறோம். if n modulus of i equal to 0வா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த ஐயை பிரிண்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ஈஸியான ப்ரோக்ராம். இப்போ 12க்கு என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணிடலாமா? சி இன் ஓகே சாரி, சிஎன்க்கு ஆப்ரேட்டர் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே 1, 2, 3, 12. நெக்ஸ்ட் அதே மாதிரி 25க்கு செக் பண்ணிடலாமா? ஸோ 25, 1, 5, 25. ஸோ அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ரோக்ராம் குளோபல் அப்ரோச் பார்த்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமை இன்னும் ஆப்டிமைஸ்டாக எழுத முடியும். அந்த ஆப்டிமைஸ்டு ப்ரோக்ராமை நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.